எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறாங்கன்னா, முனிஷ் டெய்லர் சேனல்ல இந்த மாடல் லேஸ் தைக்கிறதும், சிம்பிளான அந்த டைமண்டா இருக்கும் இல்லையா? அது வைக்கிறதும் பேட்ச் ஒர்க்கும் தான் பார்க்க போறோம். இந்த மாடல் பிகினர்ஸ் கூட ஈஸியா தச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. சரிங்களா? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, நான் சாரிலேருந்து கொஞ்சம் துணிய கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண மீதி பார்டர் இருக்கும்ல, அதையும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி 3 கலரா குடுத்தா கொஞ்சம் அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சாரிலேருந்து ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணிக்கிட்டேன். 5 இன்ச்சு கட் பண்ண துணி இன்னும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். 4 இன்ச்சு போதும்ன்னு சொல்லிட்டு 4 இன்ச்சு கட் பண்ணிக்கினேன். நீங்க இனிமே டைமண்டா தச்சு வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ ஃபர்ஸ்ட் காட்டுறேன் அப்புறமா தைக்கிறது ஹலோ எப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டுக்கோங்க. நீங்க எந்த அளவு போட போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அகலமா வேணுமா? இல்ல வந்து அகலம் வந்து கம்மியா வேணுமா? அந்த ஹலோ பட்சத்துல நீங்க வந்து ஹலோ முன்னாடியே எல்லாம் என்ன மார்க் போட்டுக்கோங்க. பண்றீங்கோ? உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஹலோ ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஹலோ ஹா வா 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 இந்த வா வீடியோ வா. அதாவது இந்த மாடல் நீங்க தச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஹலோ ஹார்ட்டாவது போட்டுருவேன். எனக்கு வந்து இவ்வளோலாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாடல் ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் ரூ. 200 எக்ஸ்ட்ரா வாங்கினேன். சரிங்களா? பின்னாடி வந்து இந்த காப்பர் கலர் சாரீன்றதுனால காப்பர் கலர் லேஸ் வச்சுட்டு, காப்பர் கலர் மணியும் நான் வந்து இதுக்கு நான் தச்சிருக்கேன். பின்னாடி சின்ன சின்னதா தைக்கிறது. இது ரொம்ப பெரிய மாடல் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஈஸியா தச்சிடலாம். சரிங்களா? இங்க பாருங்க இந்த பக்கம் நம்ம மார்க் போட்டு அப்படியே தட்டுனோம்னா, உங்களுக்கு அந்த அச்சு அப்படியே இந்த பக்கம் வந்துரும். அப்படியே நம்ம இந்த மார்க் வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். நான் பாருங்க வீடியோல காட்டுற மாரி போட்டுக்கோங்க. இந்த வளைவு இருக்குல்ல, அந்த வளைவுக்கு ஒரு பக்கம் மார்க் போட்டீங்கன்னா, இன்னொரு பக்கம் அந்த அச்சு வந்து நம்மளுக்கு அப்படியே விழுந்துரும். நீங்க அப்படியே வந்து மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து உங்களுக்கு லேஸ் கழுத்துக்கு, கைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 மீட்டர் லேஸ் தேவைப்படும். சரிங்களா? ம். நீங்க தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வளைவு தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா அந்த பெண்டு கொஞ்சம் லூஸ் குடுத்து தைங்க. சரிங்களா? இந்த டைமண்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே தச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க அப்புறமா தச்சாலும் சரி, டைமண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரியா? நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் டைமண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
இப்போ நான் தச்சேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. சரியா? தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலே வந்து லேஸ் வைங்க. டைமண்ட்லாம் நீங்கள் முதல்ல தச்சு எடுத்துட்டு கீழேயும் மடிச்சு தச்சுக்கோங்க. ஏன்னா கீழே பிசுறு வைக்காதீங்க. அப்போ வந்து பிசுறு பிசுறாக வரும். அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து கீழேலாம் தைக்கிறீங்கன்னா மடிச்சு தச்சுக்கோங்க. இது தச்சுட்டு நீங்கள் சைடில் வந்து லேஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து வேலை செய்கிறவங்க தைக்கிறாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? நீங்களும் தச்சு பார்த்து இந்த மாடல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஏற்கனவே நீங்க இந்த மாடல்லாம் தச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நான் இப்பதான் இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த மாடல் வைக்கிறேன். அவங்க வந்து அழகா தச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாடல் நான் வச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இதுக்கு வந்து நான் பாட்டத்துக்கும் லேஸ் வைக்கிறேன். சரிங்களா? அப்பதான் அழகா இருக்கும். பாட்டத்துக்கும் வைக்கிறேன். கைக்கும் இந்த லேஸு. அப்புறம் நெக்குக்கு நம்ம ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லேஸ் வைக்கிறேன். தச்சு முடிச்சுட்டு மணி வந்து நம்ம லாஸ்ட்டா தச்சுக்கலாம். சரிங்களா? காப்பர் கலர்ன்றதுனால காப்பர் கலர் மணி வச்சு தைக்கிறேன். சரிங்களா? அழகா நீங்க வந்து ஒரு 2 பட்டை 4 பட்டை நூல் கோத்துக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் மணி. சரிங்களா? நல்லா சென்டரா பார்த்து நீங்க வந்து தைச்சீங்கன்னா தான் அழகா வரும். நல்லா லாக் மட்டும் நல்லா போடுங்க. இல்லைன்னா பிரிஞ்சிச்சுன்னா நல்லா வராது. லாக் மட்டும் நல்லா போட்டுருங்க. ஓகேவா? நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஹார்ட்டாவது போட்டீங்கன்னா தான் எனக்கு வந்து ஓ இவங்கலாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகே. நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோலாம் வந்து நிறைய பேர் இப்போ புதுசு புது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவுமே தெரிஞ்ச சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.